வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். மணத்தக்காளி வத்தல் குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷா பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டும். ஃபர்ஸ்ட் வத்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிக்க விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 10 பல் பூண்டு, 10-12 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்ப ஸ்டவோட தீய குறைச்சிருங்க, இல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆன்லயே இருந்து நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்தோம்னா எண்ணெயில கருகி போயிடும். அதனால சிம்ல வச்சிருங்க அல்லது ஆஃப் பண்ணிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்றேன். இதுல பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய 1 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க, மூடி வச்சிருங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும். குழம்பு கொதிச்சு வத்தி வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு. இதுல 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கங்க. கண்டிப்பா பொடித்த வெல்லம் சேர்த்துக்கங்க, அப்பதான் இந்த வத்த குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த குழம்பு சிம்லயே கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த வத்தல் நல்லா வறுபடணும். வத்தல் வறுபட்டுருச்சு. அதே சமயம் கருகிராம பாத்துக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளும் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்க்கிறேன். இதை இந்த குழம்புல சேர்த்துடலாம். மணத்தக்காளி வத்தலை வறுத்து சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. டேஸ்டான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு பண்றதுக்கு 75 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சிட்டோம்னா பாசிப்பருப்பு வேகமா வெந்துரும். 400 கிராம் பீர்க்கங்காய் வச்சு இந்த கூட்டு பண்ண போறோம். அதுக்கு 75 கிராம் பாசிப்பருப்பு சரியா இருக்கும். இது கூட 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். பாசிப்பருப்பை ஊற வச்சதுனால தண்ணி இந்த அளவு போதும். ஒருவேளை நீங்க பாசிப்பருப்பை ஊற வைக்கலன்னா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்து வேக வைக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சேர்த்தோம்னா பருப்பு நமக்கு வேகமா வெந்துரும். கலந்து விட்டுருங்க. இந்த பருப்பு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 3/4 டீஸ்பூன் சீரகமும், அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதுல கட் பண்ண 400 கிராம் பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல கொஞ்சமா மட்டும் ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன்.
பீர்க்கங்கால இருந்து தண்ணி வெளியில வரும். அதனால வந்து தண்ணி நம்ம அதிகமா சேர்க்க கூடாது. இன்னொன்னு நம்ம சைட் டிஷ்ஷா தான் வச்சுக்க போறோம். அதனால தண்ணி அளவா சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க. பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு ரெண்டும் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லாமே ஒண்ணு போல வேகும். பருப்பும் காயும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பருப்பு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மைய வெந்திருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. இதுல நம்ம அரைச்சிருந்த தேங்காய் விழுது, கொஞ்சமா மட்டும் தண்ணி, கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு. தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். மூடி போட வேண்டாம், ஓபன்லயே வேகட்டும். பச்சை வாசனை போக வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்து கூட்டுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. கடுகை விட உளுந்து அதிகமா சேர்த்தா நல்லா இருக்கும் வாசனையா. இப்ப உளுந்தெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இதுல கறிவேப்பிலை இலைகள், ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பை இந்த கூட்டுல சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சைடிஷ்க்கு பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டோட தேங்காய் துவையல், அப்பளம் இதோட சர்வ் பண்ணிருக்கேன். 3மே காம்பினேஷனா இருக்கும். இந்த குருமாக்கு கடலை பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாம். 3 மணி நேரமா ஊற வச்ச 150 கிராம் கடலைப்பருப்பு, கட் பண்ண ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், முக்கால் கப்பு தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. 3 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சதுனாலையும் நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்திருக்கிறதுனாலையும் ஹை பிளேம்ல ஒரே ஒரு விசில்லயே வெந்துரும். இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, தண்ணி சேர்த்து இத பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். ஹை பிளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்திருக்கு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம குருமாவை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கங்க. கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்தது இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 5-6 புதினா இலைகள் சேர்த்துக்கங்க. அதையும் லைட்டா ஒரு வதக்கிட்டு 3 சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளியை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். அடுத்து இதுல நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்
மிக்ஸி ஜார கழுவி 1/2 கப் தண்ணி, இன்னொரு 1/2 கப் தண்ணி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 3 நிமிஷமா கோச்சு தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய குருமாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியல் பண்றதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். லைட்டா ஒரு வதக்கிட்டு 1/4 கிலோ அவரைக்காய சைட்ல உள்ள நார்லாம் எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். அவரைக்காயை சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல ஹை ஃபிளேம்ல வச்சு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்ப வதக்கியாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 கப் தண்ணி மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. அவரைக்காய் கரெக்டா வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. அவரைக்காய் வெந்துருச்சு, நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இதுல வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், வறுத்து பவுடர் பண்ண மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். கடைசியில இந்த மாதிரி மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்து பாருங்க, பொரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் பழைய பாஸ்மதி அரிசி, இத வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பழைய அரிசிங்கிறதுனால 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். புது அரிசினா 15 இருந்து 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊறிட்டு இருக்கட்டும். அரிசி ஊறிட்டு இருக்க நேரத்துல காலிஃபிளவர் கறியை ரெடி பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் கல்உப்பும் சேர்த்துட்டு சூடான தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த சூடான தண்ணியில 3 நிமிஷம் இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃபிளவர் நமக்கு சுத்தமாயிரும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 5-6 முந்திரி, கட் பண்ண 3 மீடியம் சைஸ் தக்காளி, இத தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் பொடியா கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், கீர்ன 2 பச்சை மிளகாய், இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கங்க.
லைட்டா வதக்கியாச்சு. இது கூட கிளீன் பண்ண காலிஃபிளவரை சேர்த்து ஹை ஃபிளேம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கலாம். வதக்கியாச்சு. இது கூட நம்ம அரைச்ச தக்காளி முந்திரி விழுது, மிக்ஸி ஜார கழுவி 1/4 கப் தண்ணி. இப்ப ஸ்டவோட தீயை குறைச்சிருங்க. நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு காலிஃபிளவரை வதக்கணும். இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து இது வெந்துட்டு இருக்கட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மிஸ் ஆயிடுச்சு, அதனால நான் இப்ப சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. மீடியம் ஃபிளேம்ல 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. மசாலாவோடு சேர்ந்து காலிஃபிளவர் வெந்துருச்சு. ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுல தண்ணி சேர்க்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். ஸ்டார்டிங்ல வெங்காயம் வதக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்ப மறுபடியும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கலந்து விட்டாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், கொஞ்சம் கசூரி மேத்தி இலைகளை கசக்கி சேர்க்கிறேன். இந்த கிரேவி ஓரளவு திக்காய் வர வரையும் வெந்துட்டு இருக்கட்டும். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே காலிஃபிளவர் வந்து ஓரளவு வெந்திருக்கும். இப்ப கிரேவியோடு வெந்து சரியா வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு திக்காய் வந்துருச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். காலிஃபிளவரும் கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வதக்கும் போதுமே ஓரளவு வெந்திருக்கும். இப்ப கரெக்டா இருக்கு. இதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஈஸியான மெத்தட்ல பண்ணக்கூடிய சுவையான காலிஃபிளவர் கறி ரெடி ஆயிடுச்சு. அரிசி 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். இந்த குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் ரைஸ் பிரான் ஆயில் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். ரெண்டுமே சூடானதும் இதுல 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 நட்சத்திரப்பூ, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரெஞ்சி இலை. எல்லாமே பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளும் 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகவும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்து அதையும் லைட்டா ஒரு வதக்கி விட்டுக்கங்க. வதக்கிட்டு ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதே அளவு கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசால் தூள் சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க கரம் மசால் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்க்கிறேன். ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 3/4 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 3/4 கப் அளவுக்கு கேரட், 3/4 கப் அளவுக்கு பீன்ஸ். எல்லா பீன்ஸ் கேரட் எல்லாத்தையும் ஒரே சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி தண்ணியில சேர்த்த ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. நம்ம சேர்த்திருக்கிற மசாலா இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் சிம்ல வச்சு இந்த மசாலால நல்லா பரட்டி வச்சுட்டு
குக்கரோட கேஸ்கெட் எடுத்துட்டு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. சிம்லயே காய் வந்து கலங்கிட்டு இருக்கட்டும். அப்பப்போ மட்டும் ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதுல அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி கொடுங்க. ஒண்ணுக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1.5 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி. இப்ப அரிசிக்கு தேவையான அளவு உப்பு. நீங்க புது அரிசி எடுத்தீங்கன்னா 1க்கு 1.25 பங்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. குக்கர் மூடிக்கு கேஸ்கெட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் மட்டும் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. நல்லா கரெக்டா வெந்திருக்கு. மெதுவா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. அப்பதான் சாதம் உடைஞ்சு போகாம இருக்கும். நல்லா உதிர் உதிரா வந்திருக்கு பாருங்க. குக்கர்ல அடியில கொஞ்சம் கூட பிடிக்கல. நல்ல கம கமன் வாசனையா வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தக்காளி கெட்டி குழம்பு. இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து மைல்டா சிம்பிளான சௌச்சோ பொரியல் தான் பண்ண போறோம். சௌச்சோ பொரியல் பண்ணலாம். இந்த பொரியல் பண்றதுக்கு 600 கிராம் சௌச்சோவை தோல் சீவி இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணிருக்கேன். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்ததும் 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச காயை சேர்த்துக்கலாம். சௌச்சோ ஹை ஃபிளேம்ல 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இதுல 1/4 கப் தண்ணி, இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, உப்பெல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சௌச்சோ நீர் காய்ங்கிறதுனால தண்ணி வந்து இந்த அளவு சேர்த்தா போதும். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது எப்பவும் போல ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய். இத தண்ணி சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். காய் நல்லா கரெக்டா வெந்திருக்கு. சேர்த்த தண்ணியுமே வத்திருச்சு. ரொம்ப சாஃப்டா வேக வச்சிடாதீங்க, பொரியல் சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இதுல நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனையா இருக்கும். இதை நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சௌச்சோ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி கட்டி குழம்பு பண்றதுக்கு 300 கிராம் தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5-6 மிளகு சேர்த்துக்கங்க.
கொஞ்சமா ஒரு 5-6 வெந்தயம், எல்லாம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கங்க. எல்லாம் ஓரளவு வறுபட்டதும் 7-8 பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 15 போல சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி குழம்புக்கு வெங்காயம் அதனுடைய கலர் மாதிரி நல்லா சுருங்க வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்து வதக்க போறோம். வெங்காயத்தை இந்த அளவு நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து இதுல கட் பண்ணி வச்ச தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற இந்த தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளிய மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா தக்காளி நல்லா வேகமாவே வதங்கி வந்துடும். இப்ப தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கி இருக்கு, மசியணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நம்ம மிளகு சேர்த்திருக்கோம், தாளிக்கும் போது கிராம்பெல்லாம் சேர்க்க போறோம். அதனால இந்த அளவு காரம் சரியா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த தக்காளி கெட்டி குழம்புக்கு மல்லித்தூள் எல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது, மிளகாத்தூள் மட்டும் போதும். அடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வதக்குனதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாத்தி வச்சிருக்கேன். இதை தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். கெட்டி குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயே சேர்த்து பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசியும் சேர்த்தோம்னா தக்காளி குழம்பு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நம்ம சேர்த்திருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாம் தக்காளி குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையும் சூப்பரான டேஸ்டும் கொடுக்கும். இப்ப எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்க்கிறேன். இப்ப ஸ்டவ்வோட தீய நல்லா குறைச்சிருங்க, இல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம அரைச்ச அந்த தக்காளி மசாலா கலவையை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார கழுவி 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கெட்டி குழம்புங்கிறதுனால இதுக்கு தண்ணி அதிகமா சேர்க்க கூடாது. இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சு மேல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. சிம்லயே வச்சு குழம்பு நல்லா கொதிச்சு ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வாசனையா இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பு ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இதுல கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சூப்பரா வாசனையா சுவையான தக்காளி கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தட்டப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ண போறோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பிரவுன் கலர் தட்டப்பயிறு எடுத்திருக்கேன். இதை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இதனுடைய வெயிட் 125 கிராம் இருக்கும். இத 2 தடவை வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ண உடனேயே நம்ம இதை வறுக்க ஆரம்பிச்சிடணும்.
குக்கர்ல தான் நம்ம தட்டைப்பயிரை வேக வைக்க போறோம். இப்ப இந்த குக்கர்ல இதை சேர்த்துட்டு வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ண உடனே இதுல சேர்த்துட்டோம்னா இந்த தட்டைப்பயிரில் உள்ள ஈரம் போய் வறுபட ஆரம்பிச்சிரும். மிதமான தீயில வறுபட்டு நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்கு. மிதமான தீயில வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 3 விசில் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல 3 விசில் வந்துருச்சு. தட்டைப்பயிரெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. வறுத்துட்டு வேக வச்சோம்னா நமக்கு வேகமா வெந்துரும். நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே குக்கர்லயே 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம், வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. அடுத்து கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சியில 1-2 அரைச்சு சேர்க்கிறேன். கூடவே 4 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 1-2 அரைச்சு சேர்த்துக்கங்க அல்லது நல்ல பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளிய மிக்சியில பியூரியா அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதுக்கு பதில் உங்கள்ட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல குழம்புக்கு தேவையான அளவு உப்பையே சேர்த்துடுறேன். தேவைப்பட்டா அப்புறமா செக் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதனுடைய பச்சை வாசனை போக 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதங்கிட்டு இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் 100 கிராம் கத்திரிக்காய கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு இந்த மசாலாலையே நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. மசாலாலையே வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. மசாலாவோட சேர்ந்து வதங்கினதும் இதுல வேக வச்ச தட்டைப்பயிரை தண்ணியோடய சேர்க்கிறேன். இப்ப குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல ஒரு சின்ன லெமன் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. மசாலாவோட சேர்ந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல அதுக்கு தேங்காய் விழுது அரைச்சுக்கலாம். இதுல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். எல்லாமே ஒண்ணு சேர்ந்து 3-4 நிமிஷமா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதுல அரைச்ச தேங்காய் விழுது, மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம் வந்துருச்சு. வெயிட் போட்டாச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. 3 நிமிஷத்துக்கு சிம்லயே எல்லாம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுல கொஞ்சமா 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த எண்ணெய் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சுவையான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் பொரியல் பண்றதுக்கு 1/2 கிலோ அளவு 3 கலர் கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் உள்ள காம்பு விதைப்பதிகள் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்,
எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்துருச்சு. 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 3 கீறின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 ஸ்லைஸ் பண்ண பூண்டு. லைட்டா வதங்கிட்டு கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தை சேர்க்கிறேன். கேப்சிகம்லாம் எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துட்டு கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா சாம்பார் தூள் சேர்க்கும் போது பொரியல் நல்ல வாசனையா இருக்கும். மூடி வச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். நம்ம மூடி போட்டிருக்கிறதுனால அந்த ஆவிலேயே கேப்சிகம் வெந்துடும். வெந்து வர்றதுக்கு 5 to 6 நிமிஷம் ஆகும். இடையில இந்த மாதிரி ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுட்டோம்னா அடியில பிடிக்காம இருக்கும். நான் 3 கலர் கேப்சிகம் வச்சு இந்த பொரியல் பண்ணியிருக்கேன். உங்கள்ட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலரை வச்சு நீங்க பண்ணலாம், நல்லா இருக்கும். கேப்சிகம் வேகமா வெந்துடும். இப்ப 5-6 நிமிஷத்துலயே வெந்துருச்சு. இன்னொன்னு கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுத்து இதுல தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. டேஸ்டான கலர்ஃபுல்லான கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு கறியும். இந்த குக்கர்ல 1 கப் பச்சரிசி சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு பச்சரிசி நல்லா இருக்கும். இத குக்கர்ல சேர்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு இதுல 1க்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம்லயே 8 நிமிஷம் வேகட்டும். அப்பதான் சாதம் உதிரா இருக்கும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்லயே 8 நிமிஷம் வெந்துருச்சு. சாதம் குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கணும். இப்ப இத ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அப்படியே குக்கர்ல இருக்க கூடாது, பிளேட்டுக்கு மாத்தினாதான் நமக்கு இன்னுமே நல்லா உதிரா இருக்கும், கிளறதுக்கு சரியா இருக்கும். இதுல பரவலா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. லைட்டா அப்பப்போ இந்த மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் ஆறட்டும். சாதம் நல்லா ஆறி உதிரா இருக்கு பாருங்க. அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையா. பொதுவா வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்ப்போம். இப்ப நம்ம தேங்காய் சாதம் பண்ண போறோம். அந்த தேங்காய்ல எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால எண்ணெய் இந்த அளவு சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகை விட உளுந்தும் கடலைப்பருப்பும் அதிகமா சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையா இருக்கும். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுல 10-12 முந்திரி சேர்க்கிறேன். முந்திரிக்கு பதில் நீங்க வேர்க்கடலை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். பருப்பும் பொன்னிறமா வறுபட்டுச்சு.
நம்ம சேர்த்த முந்திரியுமே வறுபட்டுருச்சு. அடுத்து இதுல கறிவேப்பிலை, 4 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கங்க. இதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு பெருங்காய பவுடர் நல்ல வாசனை கொடுக்கும். நான் இதுல இஞ்சி சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இஞ்சிய தோல் சீவிட்டு நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல 1 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு துருவிக்கங்க. அப்பதான் சாதம் நல்லா வெள்ளையாவே இருக்கும். சாதத்துக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த தேங்காய் கலவைக்கு தேவையான அளவு உப்பு. இத சிம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் துருவல் சரியா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவலை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்லயே வச்சு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிங்கன்னா போதும். ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. நம்ம ஆற வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல கலந்து விட்டுருங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு கறி பண்ண போறோம். 300 கிராம் காலிஃபிளவரை கல்லுப்பு கலந்த தண்ணியில 5 நிமிஷமா போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃபிளவர் நமக்கு சுத்தமாயிரும். காலிஃபிளவரை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கியூப்ஸா கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில கருத்து போகாம இருக்கிறதுக்காக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். தண்ணியில கட் பண்ணி போட்ட உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துட்டு அடுத்து கட் பண்ண காலிஃபிளவரையும் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு ரெண்டுமே பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். பாதி அளவுக்கு வெந்து வர்றதுக்கு 5 இருந்து 6 நிமிஷம் ஆகும். இடையில கலந்து விட்டுக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண 2 பெரிய சைஸ் தக்காளியும் கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃபிளவரும் உருளைக்கிழங்கும் பாதி அளவு வெந்திருக்கு. இப்ப உருளைக்கிழங்கையும் காலிஃபிளவரையும் தண்ணிய வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. வேக வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் இருக்கட்டும். அதை நம்ம கறி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் 1 நிமிஷம் போல வதங்கினதும் இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்ச தக்காளி பச்சை மிளகாய் விழுத சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்க்கிறேன். நம்ம தக்காளி விழுது அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால இந்த அளவு காரம் சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். காலிஃபிளவரும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம்.
இப்ப இதுல அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். தேவைப்பட்டா அப்புறமா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்ச காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கூடவே காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியில அரை கப் மட்டும் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். காலிஃபிளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. இப்ப காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா ஃபுல்லா வெந்துருச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. புளியோதரையும் அதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசால் கறியும் பண்ண போறோம். ஒரு கப் புழுங்கல் அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சு இந்த குக்கர்ல வச்சிருக்கேன். இதுல 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிர் உதிரா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். சாதம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த குக்கர்ல உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா கறிக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்க இந்த குக்கர்ல வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். நான் பெரிய உருளைக்கிழங்குங்கிறதுனால 2 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். புளிக்காய்ச்சல் பண்றதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு 1 கப் சூடான தண்ணி சேர்த்து ஊறினதுக்கு அப்புறமா கரைச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். புளிக்காய்ச்சல் பண்றதுக்கு பழைய புளியா எடுத்துக்கங்க. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிர் உதிரா இருக்கு. புளியோதரைக்கு சாதம் உதிர் உதிரா இருந்தாதான் நல்லா இருக்கும். இதுல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சுங்க. மூணு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்குமே நல்லா கரெக்டா வெந்திருக்கு பாருங்க. இந்த கிழங்கை எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த புளியோதரையில கடைசியில சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைச்சுக்கலாம். அதுக்கு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் கருகிராம வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து கருப்பு எள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் வெள்ளை எள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டியாச்சு. இது கூட இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். புளிக்காய்ச்சல் ரெடி பண்றதுக்கு இந்த பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்க்கும் போது புளியோதரை சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும்.
நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இந்த பருப்போடையே சேர்த்துட்டேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா சிவந்ததுக்கு அப்புறம் சேர்த்தா போதும். சேர்த்த பருப்பு வேர்க்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து இது கூட கறிவேப்பிலை, 3 கட் பண்ண காஞ்ச மிளகாய், இது கூட 3/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். பெருங்காய பவுடர் வந்து இந்த புளியோதரைக்கு நல்லா வாசம் கொடுக்கும். பெருங்காய பவுடர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் புளிக்கரைசல் சேர்த்துடலாம். சாதம் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுடைய புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா ஆறிடுச்சு, உதிர உதிராக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச புளிக்காய்ச்சலை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கலந்துருங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம வறுத்து பவுடர் பண்ண பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி இந்த புளியோதரைக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக இதில் எண்ணெயில் வறுத்த கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் எண்ணெயில் வறுத்த முந்திரி கொஞ்சம் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கம்மன் வாசனையோட சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா கறி பண்ணுறதுக்கு இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே கறிவேப்பிலை, 2 கீறின பச்சை மிளகாய், 2 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கின உடனே இதில் 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். இப்போ சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட நான் வந்து 100 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது சேர்த்தா போதும். இதை இந்த மசாலாவில் நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டுட்டு இது கூட 3/4 கப் தண்ணி சேர்க்குறேன். மூடி வச்சிருங்க. இந்த பச்சை பட்டாணி 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பச்சை பட்டாணியெல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்து கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கங்க. மூடி போட்டாச்சு. மசாலாவோடு சேர்ந்து 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம்.
புளியோதரைக்கு காம்பினேஷனா ரொம்ப ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.